திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. முதல் படமே பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் அதன் பிறகு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட சிவாஜி கணேசன் ஒரு படத்திற்காக ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கில் வசனம் பேசி நடித்துள்ளார். 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலம் ஹீரோவானவர் சிவாஜி கணேசன். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வந்த இந்த படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதியிருந்தார். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்து பணம், திரும்பிப்பார், பரதேசி, கண்கள் உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருந்த சிவாஜி 1954ஆம் ஆண்டு மனோகரா என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வரும் முக்கிய படங்களில் ஒன்றாக இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி திரைக்கதை எழுதிய இந்த படத்தில் சிவாஜி கணேசன், டி.ஆர். ராஜகுமாரி, கண்ணாம்பாள் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய மனோகரா நாடகத்தை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்தை எல்.வி. பிரசாத் இயக்கியிருந்தார். ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் தயாரான இந்த படத்தில் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் சிவாஜி கணேசன் நடித்துள்ளார். இது கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம்பெற வேண்டிய தகவல் ஒன்று என்று மருதுமோகன் என்பவர் கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சிவாஜி கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம்பெறும் வகையில் ஒரு சாதனையை செய்துள்ளார். மனோகரா படத்தில் அவரை சங்கிலியால் கட்டி இழுத்து செல்வது போன்ற ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில் வசனத்தை சரியாக பேசி சிவாஜி நடித்துவிட்டார். படத்தின் இயக்குனர் எல்.வி. பிரசாத், சிவாஜி உங்களுக்கு தெலுங்கு தெரியும் தானே என்று கேட்க அவரும் தெரியும் என்று கூறியுள்ளார். அப்போது இந்த வசனத்தை தெலுங்கிலும் எடுக்கலாம், ஒரு நாள் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட சிவாஜி, என்ன ஒரு நாள், இப்போவே எழுதி கொடுங்கள், எடுத்துவிடலாம் என்று கூறியுள்ளார். அதை கேட்டு எல்.வி. பிரசாத் வசனத்தை தெலுங்கில் எழுதி கொடுக்க சிவாஜி சரியாக பேசி நடிப்பாரா என்ற சந்தேகம் அங்கிருந்தவர்களுக்கு வந்துள்ளது. ஆனாலும் சிவாஜி உடனடியாக மனப்பாடம் செய்து நான் ரெடி, டேக் போகலாமா என்று கூறியுள்ளார். அதன் பிறகு படப்பிடிப்பு தொடங்க தமிழில் பேசி நடித்தது போல தெலுங்கிலும் பேசி அசத்தியுள்ளார். ஹிந்தியிலும் பேசியதாக தகவல் உண்டு. ஆனால் அதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.